Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. ஒரே அமர்வில் என்டிஏ கூட்டணிக்கான தொகுதி பங்கீடு அறிவிக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் நாள் கணக்கில் வார கணக்கில் இழுத்து கொண்டிருக்கிறது திமுக கூட்டணியுடைய தொகுதி பங்கீடு. உடைந்த திமுக கூட்டணியின் பிம்பம் என்றுதான் இன்றைக்கு நாம் பிக் நியூஸ் பகுதியில் பார்க்க இருக்கிறோம். கடந்த ஒரு மாத காலத்திற்கு மேலாக திமுக கூட்டணியில் தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை நடந்து கொண்டே இருக்கிறது. காங்கிரஸ், மதிமுக, இந்திய கம்யூனிஸ்ட், IUML, கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சி உள்ளிட்ட கட்சிகளுக்கான தொகுதி பங்கீடு அறிவிக்கப்பட்டாலும் கூட அனைத்து கட்சிகளுமே தங்களுடைய அதிருப்தியை வெளிப்படுத்தி இருக்கிறார்கள். தொகுதி பங்கீடு பெற்ற ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்ட கட்சிகள், ஒப்பந்தத்தில் இன்னும் கையெழுத்திடாமல் இருக்கிற கட்சி என்று பார்த்தா தேமுதிக, இந்திய மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட், VCK உள்ளிட்ட கட்சிகள் இருக்கிறார்கள். VCK நாங்கள் இரட்டை இலக்கத்தில் கேட்கிறோம், மிக குறைந்த எண்ணிக்கை தான், அந்த எண்ணிக்கை கூட போராட வேண்டி இருக்கிறது என்று தன்னுடைய வருத்தத்தை, வேதனையை அந்த கட்சியினுடைய தலைவர் திருமாவளவன் அண்மையில் வெளிப்படுத்தியிருந்தார். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியும் அதே போல தான், இரட்டை இலக்கத்தில் தொகுதி கேட்குறோம். கடந்த 2001 போலவே 6 இடங்களாவது கிடைக்குமா என்கிற நிச்சயமற்ற நிலை அவர்களுக்கு இருக்கிறது. 6 இடங்களை பெறுவதற்கு கூட இதுவரை 5 கட்டமாக பேசியிருக்கிறார்கள். அந்த கட்சியினுடைய உயர்மட்ட குழுவும் 2-3 முறை பேசியும் இன்னும் ஒரு முடிவு எட்டப்படாத நிலையில் தேசிய ஜனநாயக கூட்டணியை பொறுத்த வரைக்கும் ஒரே அமர்வு இன்றைக்கு 3 கட்சிகளுக்கு இதுவரைக்கும் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டிருக்கு. இன்னும் 3 கட்சிகளுக்கு இன்னும் சற்று நேரத்தில் அறிவிக்கப்பட இருக்கிறது. இன்றைக்குள்ள நாங்கள் தொகுதி பங்கீட நிறைவு செய்வோம், இறுதி செய்வோம் என்று எடப்பாடி பழனிசாமி தெரிவித்திருக்கிறார். இந்த இடத்துல தான் இன்டாக்ட் கூட்டணி, கொள்கை கூட்டணி என்று சொன்ன திமுக கூட்டணியுடைய பிம்பம் உடைந்து விட்டதா என்கிற கேள்வி எழுகிறது. நம்மோடு மூத்த பத்திரிகையாளர் பாக்கி இணைந்திருக்கிறார். பாக்கி சார், என்டிஏவில் மிக வேகமாக ஜெட் வேகத்தில் கூட்டணி பேச்சுவார்த்தை, தொகுதி பங்கீடு, இங்கே இழுபறி, பிம்பம் உடைந்திருக்கிறதா திமுக கூட்டணியில்? இது பிம்பம் உடைஞ்சிருக்கான, அப்போ பிம்பம்னு ஒண்ணு இருக்கா, இமேஜ்னு ஒண்ணு இருக்கான்னு இப்பதான் தெரியுது. இன்டாக்ட் கூட்டணின்னு ரொம்ப சொல்லிட்டு இருந்தாங்க. இன்டாக்டா பல்லு இன்டாக்டா இருக்குன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இப்போ ஒவ்வொரு பல்லா ஆடிட்டு இருக்கு. 2 நாட்களுக்கு முன்பு தமிழக வாழ்வுரிமை கட்சி, சின்ன கட்சி தான், அவங்களே கோபத்தோட வெளியில போயிட்டாங்க. இவங்களுக்கு உறுதுணையா பல கட்டங்கள்ல இருந்த, எல்லாத்தையும் சகிச்சுக்கிட்டு இருந்த, அதாவது பட்டியலினத்த மக்களுக்கு எதிரான கொடுமைகள் நிறைய இருந்தா கூட சகித்துக்கொண்டு பொறுமை காட்டிய விடுதலை சிறுத்தைகள் தொல் திருமாவளவன் அவர்கள் என்ன பேசியிருக்காருன்னு ஒண்ணு கவனிக்கணும். மக்கள் நல கூட்டணியில கூட 25 இடங்கள் பெற்றோம் என்பது மட்டுமல்ல, சுதந்திரமாக முடிவெடுத்தோம் அப்படின்னாரு. அப்படின்னா என்ன அர்த்தம்? இப்போ இடமும் கிடையாது, சுதந்திரமும் கிடையாது அப்படிங்கறத மறைமுகமா நம்ம புரிஞ்சுக்கலாம். இது ஒரு டீகோட் பண்ண வேண்டியதான். இப்படி இவங்க கட்சியில ஒரு கட்சியாவது திருப்தியோட கொடுத்ததை வாங்கிட்டோம், ரொம்ப சந்தோஷம்னு சொன்னாங்கன்னா, ஏதாவது ஒரு சின்ன கட்சிகள் 1 சீட்டு 2 சீட்டு அந்த மாதிரி இருக்கலாம். மேஜரா எத்தனை கட்சிகள் இதுவரையில் பூர்த்தி இடங்களை பகிர்ந்திருக்கிற கேள்விகள் இருக்கு. அப்படியே மக்கள் நீதி மய்யம், CPM இன்று வரையில் முடிவெடுக்கல. அநேகம் அவங்க 5 சீட்டுக்கு அக்செப்ட் பண்ணிப்பாங்கன்னு தான் தெரியுது. விடுதலை சிறுத்தைகள் கிடையாது. முதல் நாளே ராஜ்யசபா சீட்டு வாங்கின தேமுதிக எத்தனை சீட்டுன்னு இந்த வரையில் தெரியாது. ஆனா எடப்பாடி பழனிசாமி எந்தவித குழப்பமும் இல்லாம தெளிவா கரெக்டா மேஜர் பார்ட்டிஸ், அவங்களுடைய கூட்டணியில இடம்பெற்றிருக்கிற பெரிய கட்சிகளுக்கெல்லாம் சீட்ஸ் எல்லாம் கொடுத்து முடிஞ்சாச்சு. இன்னும் சின்ன கட்சிகளுக்கு தான் 2 சீட்டு 1 சீட்டு தர வேண்டிய கட்சிகளுக்கு மட்டும்தான் பாக்கி. அது இன்னைக்கு நைட்டோ அல்லது நாளைக்கோ இறுதி செஞ்சிருவாங்க. பினிஷ்டு. மின்னல் வேகத்தில் எடப்பாடி பழனிசாமியும் மெத்தனமாக குழப்பத்தோடு பதற்றத்தோடும் இருக்கிறது திமுக கூட்டணி என்பது இதன் மூலம் வெளிப்படையா தெரியுது. பதற்றத்தில் இந்த கூட்டணி இருக்கு அப்படின்னு சொல்றீங்க. ஆனா நேற்றைக்கு வேல்முருகன் வெளியேறியதே நீங்க குறிப்பிட்டீங்க. வேல்முருகன் வெளியே போறப்ப ஒன்று என்ன சொன்னார் அப்படின்னாக்கா, பெரியண்ணன் பாணியில் திமுக நடந்து கொள்கிறது, நாங்க ஒரு சுயமரியாதை இயக்கம், சுயமரியாதையோடு வெளியேறுகிறோம் அப்படின்னு அவர் சொன்னார்ல. வேல்முருகன் சொன்னதை ஏன் திருமாவளவனால சொல்ல முடியல, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியால சொல்ல முடியல, வைகோவால, இந்திய கம்யூனிஸ்டால சொல்ல முடியல? அப்படி இவங்களுக்கெல்லாம் ஒரு இலக்கும் குறிக்கோளும் லட்சியமும் இருந்தா இருக்கலாம். இந்த அரசியல் சார்பற்ற தமிழ் தேசிய கட்சியை சேர்ந்த தியாகுவே சொல்லியிருக்காரு, ஒரு சர்வாதிகாரி மாதிரி திமுக கூட்டணி தலைமை நடக்குது அப்படின்னு அவரே பேசியிருக்காரு, குறிப்பிட்டிருக்காரு. அப்ப இது அவங்களால சொல்ல முடியல, இவர் வெளியில இருக்கிறதுனால ஈஸியா சொல்லிட்டார். ஸோ கட்சிகளை, கூட்டணியில் இருக்கிற கட்சிகளை எந்த பெரிய கட்சி மதிக்கிறது, எப்படி நடத்துகிறது என்பதற்கு
மீண்டும் ஒரு உதாரணம் அப்படிதான் நான் பார்க்கிறேன். நன்றி சார், உங்கள் கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு. நம்மோடு அரசியல் விமர்சகர் நந்தகுமார் இணைந்திருக்கிறார். சார், இன்றைக்கு தமிழ்நாடு ஒரு செய்தியை காட்சியை பார்க்கிறோம். தேசிய ஜனநாயக கூட்டணியில் காலையில் வருகை, மதியம் முடிவு, மாலையில் அறிவிப்பு என்று எடப்பாடி பழனிசாமி சொல்கிறார். ஆனால் திமுக கூட்டணியில் ஒரு மாதம் 1.5 மாதமாக பேசிக்கிட்டு இருக்காங்க. இன்னும் 3 கட்சிகளுக்கு எண்ணிக்கை முடிவாகல, இழுபறியாகவே இருக்குது. இப்போ இந்த இடத்துல திமுக கூட்டணி ஒரு உறுதியான கூட்டணி, கொள்கை கூட்டணி, இன்டாக்ட்லாம் சொன்ன அந்த பிம்பம் உடைஞ்சிட்டா? இதுல கேள்வி என்ன இருக்கு? அதான் நேத்தே எப்ப வந்து அண்ணன் வேல்முருகன் வெளியே போனாரோ அன்னைக்கு அது உடஞ்சனால தானே வெளியே போறாரு. அப்ப வந்து இன்னைக்கு வரைக்கும் திமுக கூட்டணியில கம்யூனிஸ்டுகளினுடைய நிலைமை எப்படி இருக்குதுங்கிறத பார்த்தோமே. ஐயோ பரிதாபமா இருக்கிற அளவுக்கு இன்னைக்கு கொண்டு போய் நிறுத்திருக்கீங்களே. கம்யூனிஸ்டுகள்னு சொன்னாவே நமக்கு ஞாபகம் வர்றது வந்து போராட்ட குணம், போர் குணம் மிக்கவர்கள், மக்களுடைய உரிமைக்காக போராடக்கூடியவர்கள்ங்கிறது நம்மளுடைய பார்வைக்கு வரக்கூடியது. ஆனா அவங்களுக்கு உண்டான தொகுதிகளை கேட்டு வாங்கறதுக்கு கூட உரிமையற்றவர்களா இன்னைக்கு கம்யூனிஸ்ட் மாறி நிக்கிறாங்களே. அப்படிப்பட்ட கம்யூனிஸ்ட் இனிமேல் வந்து மக்களுடைய நலனுக்காக வந்து போராடி மக்களுக்கு உரிமையை வாங்கி கொடுப்பாங்கிறத எந்த விதத்துல நம்புற அளவுக்கு இன்னைக்கு இருக்கு? அடுத்தது அண்ணன் திருமாவளவன் அவர்கள், அவர் வந்து இன்னைக்கு அவர் அந்த நேற்று அந்த ஜூம்ல அவங்க கட்சி தொண்டர்களுக்கு பேசுறதெல்லாம் பார்க்கும்போது நமக்கே வலியும் வேதனையுமா இருக்கு. அப்ப அந்த கட்சியினுடைய தொண்டர்களுக்கு எப்படி இருக்கும்? அவர் என்ன சொல்றாரு, நமக்கு வந்து வளர்றத வந்து பிடிக்காதவங்க தான் அதிகமான ஆட்கள் இருக்காங்கன்றாரு. எங்க இருக்காங்க? யார் இருக்காங்க? நீங்க தான் திமுக கூட்டணியில இருந்துட்டு எதை எடுத்தாலும் வந்து பாத்தீங்கன்னாக்கா சனாதனம், எதை எடுத்தாலும் சங் பரிவாரு, அது இதுன்னு சொல்லிட்டு இருக்கும்போது உங்களுக்கு திமுக கூட்டணியில் இல்ல சார், உங்களுக்கு வந்து வகை தெரியாம மாட்டி இருக்கிற மாதிரி இருக்கு. அப்போ நீங்க உங்களுக்கு உண்டான சீட்டை கொடுத்து உங்களை வளர்த்துறதுக்கு ஏதாவது ஒரு முற்படுறாங்களாங்க? அப்போ இந்த 3 பிரதான கட்சிகளும் அதே மாதிரி நீங்க அண்ணன் வைகோவை எடுத்துக்கங்க. அவர் வந்து பாத்தீங்கன்னாக்கா இன்னைக்கு 3 சீட்டு உதயசூரியன்ல, 1 சீட்டு அவங்க சின்னத்துல தனியா நிக்க வேண்டியது இருக்கு. இல்லைன்னா வந்து தேர்தல் ஆணையத்துல பதிவே ரத்தாயிருங்கிற அளவுக்கு அந்த அளவுக்குல மோசமான சூழ்நிலையில இருக்கீங்க. அப்போ இந்த மாதிரி கூட்டணி கட்சிகளினுடைய வாக்கு வங்கிய பூரா செதைச்சுக்கிட்டு இருக்கிறது யாரு? திமுக தானே. அப்போ இவங்க எல்லாருமே இந்த கடந்த 5 வருடங்களா திமுக ஆட்சியில நடந்த கூடிய அவலங்களுக்கு பூரா உளுந்து அடிச்சுக்கிட்டு வந்து திமுக பதில் சொல்றதுக்கு முன்னாடி வந்து இட்டுக்கட்டு நல்லா பதில் கொடுத்தவங்க இவங்க தானே. திமுக கூட அப்புறம் தானே அவங்க பதில் பேசிட்டு இருந்தாங்க. உன்னா இடத்த உடனே வந்தது இவங்க தானே. அப்ப இவங்களுக்கு உண்டான அந்த உரிமைகளை வந்து கொடுக்கறதுக்கு இல்லையே. இன்னைக்கு தேசிய முற்போக்கு திராவிட கழகம் டிஎம்டிகேவுக்கு வந்து நீங்க வந்து இங்க வேண்டான்னு சொன்ன என்டிஏ கூட்டணியில வேண்டான்னு சொன்ன கட்சியை கூட்டிட்டு வந்து அவங்களுக்கு ஒரு ராஜ்யசபா சீட்டு கொடுத்து அவங்களுக்கு இரட்டை இலக்குல எம்எல்ஏன்னு சொல்லி அப்ப அவங்களுக்கு கொடுக்கறதுக்காக பூரா இவங்கள வஞ்சிச்சு இப்ப நாளைக்கு பாருங்களேன், நாளைக்கு ஏதாவது ஒரு வகையில இவங்க சீட்டை வாங்கி இங்க தேமுதிக ஜெயிச்சாலும் அவங்க பாரதிய ஜனதா கூட்டணிய அதிமுக கூட்டணிய ஆதரிக்கிறதுக்கு தயங்க மாட்டாங்க. ஆனா இங்க வந்து 5 வருஷம் திமுக மல்லு கட்டிக்கிட்டு இருந்தது வந்து இந்த 4 கட்சிகள். அப்ப அவங்கள நீங்க எந்த அளவுக்கு வந்து அந்த கட்சிகளுக்கு வந்து நீங்க உரிமையை கொடுத்திருக்கீங்க? இப்ப ஐயா சண்முகம் பேசுறாரு, நேற்று பேசும்போது இல்ல 10 மணி நேரம் மீட்டிங் போடுறாங்க. 10 மணி நேரம் மீட்டிங் போட்டதுக்கு அப்புறம் போய் இல்ல எங்களுக்கு வந்து 6 தொகுதி வேணும்னு போறாங்க. அப்புறம் ஐயா ஸ்டாலின் அவர்கள் வந்து இல்ல 5ன்னு சொன்னாங்க. உடனே நாங்க மறுபடியும் போய் நாங்க வந்து எங்க கட்சியில பேசுவோன்றாங்க. அப்பயே நிருபர் கேக்குறாங்க, இதுக்கு தானே நேற்று பூராமே இவ்வளவு தூரம் நீங்க இத்தனை நேரம் மெனக்கெட்டு பேசினது, இப்ப திருப்பி வந்து 5ன்னு சொன்ன உடனே மறுபடியும் போய் பேசுறீங்களேன்னு. இல்ல இன்னைக்குதான் முத தடவை அவர் வந்து ரெக்வெஸ்ட் வச்சிருக்காரு. அப்ப நிருபர்கள் கேக்குறாங்க, இல்லைங்க அவருக்கு தெரியாமையா 5 தொகுதிங்கிறது இன்னைக்கு அவருக்கு தெரிஞ்சவங்க கிட்ட பேசியிருப்பாரு, அவரு சொல்லித்தானே நீங்களே பேசியிருக்காங்கும் போது அவர் ஐயா சண்முகம் என்ன சொல்றாரு, இல்ல நாங்க இந்த கூட்டணி விட்டெல்லாம் போக மாட்டோம், இங்கேயே தான் இருப்போம். அப்ப இந்த இன்டாக்ட் அப்ப அந்த கூட்டணியில இருப்போங்கும் போது நீங்க எங்க வந்து உங்களுடைய பேர வலிமையை கூட்டுறீங்க? அப்ப நீங்களா கொண்டு போய் உங்களுடைய குடுமைகளை பூரா அவங்க கையில கொடுத்தீங்கன்னா அவங்க ஆட்டாம என்ன சார் பண்ணுவாங்க? அப்ப அண்ணன் திருமாவளவன் அவர்களும் பேசும்போது என்ன சொல்றாரு, இதே மாதிரி வந்து அங்க சரணாகதி அடைகிற மாதிரி எல்லாம் பேசுறாரு. அப்ப இன்னைக்கு வந்து அண்ணன் வேல்முருகன் வந்த மாதிரி
இதுங்க நீங்க வந்து இப்போ உடனே என்ன சொல்றாங்க, பாரதிய ஜனதா எதை எடுத்தாலும். அப்போ இந்த பாரதிய ஜனதான்னு சொல்லி ஏமாத்துனது, மக்களை ஏமாத்துன காலம் போய் பாரதிய ஜனதா வந்துருங்கிற டைலாக உங்களுக்கே சொல்லி நீங்களே ஏமாற்றிக்கிற அளவுக்கு உங்களுடைய நிலைமை வந்துருச்சு பாருங்க. நீங்க விரிச்ச வலையில நீங்களே வந்து குப்பரடிச்சு விழுகிற அளவுக்கு ஆயிருச்சு இப்போ. நன்றி. அப்போ நீங்க பாரதிய ஜனதாவுக்காக தான் நாங்க விட்டு கொடுக்கிறோங்கிற வார்த்தை உண்மையாவும் சத்தியமான வார்த்தையாவும் இருந்துச்சுன்னா, கம்யூனிஸ்டுகள் ஆகட்டும், திருமாவளவன் அண்ணன் அவர்களாகட்டும், வைகோ ஐயா அவர்களாகட்டும், இந்த சீட்டை பூரா நீங்க திமுகவே கொடுத்துருங்க. திருப்பி உங்களுடைய ஸ்ட்ரைக் ரேட்டை விட திமுகவுடைய ஸ்ட்ரைக் ரேட் நல்ல ஸ்ட்ரைக் ரேட்டு தானே. அவங்க நின்று ஈஸியா வந்து பாரதிய ஜனதாவை தோக்கடிப்பாங்கல்ல. அப்போ இவங்க சொல்லக்கூடிய வார்த்தைகள் உண்மையான வார்த்தைகள் இல்ல, சத்திய வார்த்தைகள் கிடையாது. ஏதாவது ஒரு வகையில மக்களை ஏமாத்துறதுக்காக பாரதிய ஜனதா வந்துட்டா என்ன, இன்னைக்கு அதே கதைய இவங்களை ஏமாத்திக்கிறதுக்கு இவங்களே இப்ப சொல்ற அளவுக்கு நிலைமை மாறி போச்சு. நன்றி நன்றி. என்ன சொன்னாங்களோ அதுவே அவர்களுக்கு வினையாக எதிராக மாறிவிட்டது அப்படின்னு சொல்றீங்க. நன்றி நந்தகுமார்.